தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ரூபாய் 3000 மாதாந்திர கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 2024 நவம்பர் முதல் அஸ்வசம கொடுப்பனவுகளில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வசம குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர கொடுப்பனவு பெற்று வரும் முதியவர்களுக்கு தபால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு காரணமாக மின்சார நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்த அமைச்சர் குமார ஜெயக்கொடி, நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க தேவையான குறுகிய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின்தடையை தொடர்ந்து மின்சார விநியோகத்தை நிர்வகிக்க மேற்கொள்ளப்பட்ட நாளாந்த மின்வெட்டை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் எமது மாகாணத்தை நாம் துரிதமாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலைத்திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாகவும் தொடர்ச்சியாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கார் விபத்து தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசலின் சகோதரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போது கொஸ்வத்த கஸ்தடுவன பகுதியில் நேற்று காலை விபத்தொன்று நிகழ்ந்துள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தின் சாரதியாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் கொஸ்வத்த காவல்துறையினரால் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் சிலருக்கு அதிக தீவிர நிலைகளில் அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்றும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுவாச நோய்களின் நிபுணரான வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்கவினால் குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோய்கள் அதிகரிப்பதால் நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகள் ஏற்படலாம் என்று மருத்துவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் சுவாச அமைப்பு தொடர்பான அழற்சியின் அறிகுறிகள் குறிப்பாக மூக்கு ஒழுகுதல், மூக்கு வலி, தொண்டை வலி, இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச அமைப்பு தொடர்பான ஒவ்வாமை நிலையாக இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. ஃபாஸ்ட் டன் லங்கா சமூக ஊடக வலையமைப்பில் ஒளிபரப்பான நேர்காணலின்படி ராஜபக்சவின் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து மோசடி, ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் இயக்கம் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் முறையிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த முறைப்பாட்டை முழுமையாக விசாரிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா போகஸ்வே வெவ மாமடு வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுவதால் அந்த வீதியை பயன்படுத்த முடியாத நிலையில் மக்கள் இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளனர். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட போகஸ்வே வெவ கிராமமானது குடியேற்ற கிராமமாகும்.
வவுனியாவிலிருந்து குறித்த கிராமத்திற்கு செல்கின்ற பிரதான வீதியில் மாமடு பகுதியிலிருந்து போகஸ்வேவ வரையிலான சுமார் 15 கிலோமீட்டர் நீளமான வீதியானது நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்தும் சீராக போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. இதனால் இந்த கிராம மக்களும் அங்கு கடமை புரியும் உத்தியோகத்தர்களும் நகருக்கு போக்குவரத்து செய்ய முடியாது அவதிக்குள்ளாகியுள்ளதுடன் குறித்த வீதியினை புனரமைக்க அதிகாரிகளும் அரசாங்கமும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் மேடிசன் ஆணையக்காரர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் ஜூன் 25ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய விசா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் மேடிசன் ஆணையக்காரர் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு நேற்று விசாரணைக்கு உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க இந்த மனுவின் மற்ற பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி மனுதாரருக்கும் பிரதிவாதிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுவை ஜூன் 25ஆம் தேதி பரிசீலிக்க உத்தரவிட்டுள்ளது. அதேபோல மனுதாரர் முன்னாள் அமைச்சர் மேடிசன் ஆணையக்காரர் சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சாலிய பீரிஸ் முன்னிலையாகியுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் மாத்திரம் 2700 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைக்கமைய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் இதனை குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாப்பள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் காரொன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியில் இருந்த பாலத்தின் ஒரு பகுதியை உடைத்து நீரோடையில் விழுந்துள்ளது. இதன்போது காரில் பயணித்தவர்கள் 3 பேர் காயமடைந்து களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வலை கடற்கரை பகுதியில் அணிவகுக்கும் வெளிநாட்டு பறவைகள் மக்களை ஈர்த்துள்ளன. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி குறித்த பறவைகள் யாழ் பகுதிக்கு வருகை தந்துள்ளன. பிளம்பிகோ என அழைக்கப்படும் வெளிநாட்டு பறவைகள் யாழ் வெள்ளை கடற்கரை பகுதிகளுக்கு தற்போது படையெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. அதேவழி கடந்த காலங்களில் மட்டக்களப்பில் வெளிநாட்டு பறவைகள் பெருமளவில் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது அவை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் காடுகளில் தீ வைப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டின் உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளை இதுபோன்ற நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிசாந்த எதிரிசிங்க வலியுறுத்தினார். இந்த ஆண்டு இதுவரை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் 11 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பதுளை, கண்டி, நுவரெலியா, மாத்தளை, ரத்தினபுரி, மொடராகலை மற்றும் கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தீ வைப்பதற்கு காரணமான நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 29 வயது நபர் ஒருவர் காதலர் தினத்தன்று யாழ்ப்பாணம் வருவதற்கான தனது விருப்பத்தை தனது காதலி மறுத்ததாக கூறப்பட்டதால் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் கிளிநொச்சியில் உள்ள புளியம்போக்கணியில் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த இவர் தோட்டத்தில் உள்ள ஒரு கிணற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டார். நிராகரிப்பால் ஏற்பட்ட மன உளைச்சலால் அந்த இளைஞன் தன் உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். தங்கள் மகன் ஒரு உறவில் இருந்ததாகவும் காதலர் தின திட்டங்களை காதலித்து மறுத்தது மட்டுமில்லாமல் அவரை திட்டியதால் மனமுடைந்ததாகவும் பெற்றோர் போலீசாருக்கு தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் நடத்தி வருகின்றனர்.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.